Hi friends, Vanakkam. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். ருசிச்சு சாப்பிடுங்க, ரசிச்சு வாழுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாசிப்பருப்பு பாயசம் செய்ய ஆரம்பிச்சோம்னா சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு அரௌண்ட் 150 கிராம்ஸ் பாசிப்பருப்பு. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். தண்ணி லைட்டாக முழுகிற அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு ஜஸ்ட் குக்கரில் வேண்டாம், நார்மலாக ஒரு பவுலில் போட்டு வேக வச்சுருங்க. சரிங்களா? ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, நல்லா சாஃப்டாகி லைட்டாக மசியும் பாருங்கள். அது ஸ்டேஜ் வரையும் நீங்கள் நல்லா வேக வைக்கணும். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு பருப்பு நல்லா மசிஞ்ச மாதிரி வெந்துடுச்சு. சரிங்களா? ரொம்ப குழக்கணும் ஆகக்கூடாது, இது மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் பாயத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 150 கிராம் வெல்லம், நம்ம ஏற்கனவே வெல்லம் போட்டிருக்கோம்ல, ஸோ ஏற்கனவே நம்ம 150 கிராம் பருப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு 150 கிராம் வெல்லம் அப்படியே போட்டுருங்க. அது அந்த சூட்லேயே கரைஞ்சிரும். சரிங்களா? அப்படியே விட்டுருங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. சரிங்களா? கரைஞ்சி அப்படி பாருங்கள் ஒரு திக்னஸ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் முந்திரி, தேங்காய் தாளித்து அப்புறம் ஏலக்காய் தட்டி போட்டால் பாயசம் ரெடி. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிக்கிறதுக்கு இதுமாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? நெய் லைட்டாக காயட்டும். பாருங்க, நெய் லைட்டாக காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுமாரி சின்ன சின்னதாக வெட்டின தேங்காய். சரிங்களா? தேங்காய் லைட்டாக அந்த தேங்காயோட ஃப்ளேவர் வந்து அந்த நெய்யில் இறங்கணும். அது வரையும் லைட்டாக பொரியட்டும். தேங்காய் லைட்டாக பொரிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் இதுமாதிரி முந்திரி பருப்பு லைட்டாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அந்த சூட்லேயே அந்த முந்திரி வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அந்த நெய்யில் தாளிச்சோம்ல தேங்காயும் முந்திரியும், அதை அப்படியே அதை போட்டு ஃபைனலாக பாருங்க, ஏலக்காய் இதுமாரி 1-2 பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க.